ஸோ அடுத்து சிக்ஸ்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே ஏரியா குவாட்ரேட் 28. ஸோ ஏரியா ஆஃப் குவாட்ரேட்டில் கொடுத்துட்டாங்க. ஏரியா ஆஃப் குவாட்ரேட்டர் வந்து 28 ஸ்கொயர் யூனிட். ஸோ டேரக்ட் நீங்கள் எழுதி வேண்டியது தான். எங்கள் ஃபாலோ என்ன, ஆஃப் இன்ட்டு x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 x1 y1 ஈக்குவல் 28. வேல்யூ புட்டப் பண்ணுங்க. ஸோ அந்த வேல்யூஸ் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், ஒன்று நீங்கள் மாற்ற தேவையில்லை. ஸோ ஏரியா கண்டுபிடிக்கிற மட்டும் தான் படம் போடணும். இந்த மாதிரி அன்னோன் வேல்யூ பிடிக்கலாம் நீங்கள் படம் போட தேவையில்லை. ஸோ x3 y3 இதுனா 3, -2 அடுத்து 2, 3 ஃபஸ்ட்டு பாயிண்ட் லாஸ்ட் -4, -2 ஈக்குவல் 28. இந்த 2 வழக்கமாக சரி பண்ண இடம் ஏரியா ட்ரையாங்கிள் போட்டோம்னா அதே மாதிரி தான். இது மட்டும் பண்ணுங்க. இப்போ -4k இது -+6 3 3s are 9 -4 இப்படி அஃப்ளோ மட்டும் பண்ணாங்க. -+6 ஆகிடும் +3k -4 மட்டும் பண்ணால் -12 ஈக்குவல் டு 28 × 2. ஸோ இங்கே -4k இதை சிம்பிளை பண்ணோன்னா 5 + 6 11. ஸோ இந்த சைடு 3k 16 -10 வரும். அதாவது 4 12 16 6 பார்த்தீங்கன்னா -10 = 56. இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா -4k + 11 -3k + 10 = 56. ரெண்டு ஆட் பண்ணால் 21. இது ஆட் பண்ணால் -7k + 21 = 56. நம்ம கே தான் கண்டுபிடிக்கிறோம். இது மைனஸ் பண்ணுங்கள். -7k = 56 -21 -7k = 35. ஸோ 7 கீழே கொண்டு போகிறோம், அப்படி மைனஸோடு கொண்டு போகிறோம். அப்போ எவ்வளோ வரும், -5 7s are 35. ஸோ இதுதான் கேவோட ஆன்சர். ஸோ இந்த மாடலில் எந்த சம்னா கேட்கலாம், பழைய புக்கில் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் 6th கொஷின். ஓகே, அடுத்து 7th ஒன்று. செவன்த்துன்னு பார்த்தோன்னா அதே ஒரு வேல்யூ கொலினியர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் அதாவது a of -3, 9 b of a, b and c of 4, -5 are collinear. and ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க என்னன்னா a + b = 1. இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்காங்க. இப்போ கொலினியர்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் = 0. ஸோ ஆஃப் இன்ட்டு இந்த வேல்யூ -3 9 ab 4 -5 -3 9 = 0. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் = 0. இந்த 2 அங்கே 0 ஆகிடும். இப்போ மட்டும் பண்ணும்போது -3b -5a + 36. அப்ளை பண்ணும்போது இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மைனஸ் போட்டு பண்ணோம் 9a + 4b + 15 = 0 × 2 0 ஆகிடும். ஸோ -3b -5a + 36 இந்த மைனஸ் இது பண்ணால் -9a -4b -15 = 0. அப்போ a பார்த்தீங்கன்னா டோட்டலாக -14a. ஸோ b பார்த்தீங்கன்னா -7b. கான்ஸ்டன்ட்டு பார்த்தீங்கன்னா 6ல் 5 போச்சுன்னா 1 21 வருது +21 = 0. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா -7 முடியனால -7 டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பை -7 ஆன் போத் சைடு. அப்போ இங்கே வரும் 2 7s are 14 2a 1 7s are 7.
இங்கே 3 7s are 21. அப்போது 2a plus b equal என்ன வருது 3. இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோ. ஸோ 1 and 2 சால்வ் பண்ணுங்க. ஒன்றாவது ஈக்குவேஷன் என்ன, a plus b equal to 1. அது சால்வ் பண்ணால் மைனஸ் மைனஸ் ரெண்டு கேன்சல் ஆகிடும். a is equal to 2ன்னு வருது. 3 minus 1 2. அப்போ இதை கொண்டு போய் 1ல் போடுங்க. 1 implies a is equal to a plus b equal to 1 2 plus b equal to 1 b is equal to 1 minus 2 minus 1. So hence a value 2, b value minus 1. So இவ்வளோதான். ஈஸியான கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா, அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் அது ரொம்ப ஈஸியாக போடலாம். அதாவது ஒரு ட்ரையாங்கிளோடைய மிட் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதில் வெர்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஏ வேல்யூ வேணும் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறத மைனஸ் பண்ணிடணும். உதாரணத்துக்கு ஒரு ட்ரையாங்கிள் வச்சுங்களேன். இப்போ இந்த ஏ வெர்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டு வெர்டெக்ஸ் ஆட் பண்ணணும். அதாவது x1 + x3 ஆப்போசிட்ல இருக்கிற x2 அதை மைனஸ் பண்ணிடணும். அதே மாதிரி ஒய்லையும் y1 + y3 ஆப்போசிட்ல y2 மைனஸ் பண்ணிடணும். ஓகேவா, இதை கண்டுபிடிக்கணும். இப்போ பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது ரெண்டு ஆட் பண்ணணும். x1 + x2 ஆப்போசிட்ல இருக்கிற x3 அதை மைனஸ் பண்ணிடணும். ஓகேவா, அதே மாதிரி y1 + y2 ஆப்போசிட்ல y3 மைனஸ் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த சி பாயிண்ட் அப்படின்னா x2 + x3 ஆப்போசிட்ல x1 இருக்குது மைனஸ் பண்ணிடணும். அதே மாதிரி y2 + y3 ஆப்போசிட் y2 மைனஸ் பண்ணிடணும். அந்த மாதிரி இந்த ரெண்டு பக்கத்துக்கும், அதாவது இந்த வெர்டெக்ஸோடைய கனெக்ஷன் யார், இந்த லைன் இல்லையா, அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறீங்க, ஆப்போசிட்டை மைனஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி இதை எடுக்கும்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணுறீங்க, ஆப்போசிட்டில் மைனஸ் பண்ணுறீங்க. இதே எடுக்கும்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணுறீங்க, அதை மைனஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த மெத்தடில் சம்ம போட்டால் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் அதுக்கான ஃபார்முலா. ஸோ அதாவது கொஸ்டின் நம்பர் 8க்கு இப்போ அந்த சம் போடலாம். பாருங்க, கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளுடைய மிட் பாயிண்ட்ஸோட வேல்யூஸ் தான் கொடுத்துட்டாங்க. அந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஏபிசி. ஸோ மிட் பாயிண்ட் அவங்களே சொல்லியிருக்காங்க. ஏபி, பிசி, ஏசியோட மிட் பாயிண்ட்ஸ் யார் அப்படின்னா பிக்யூஆர். ஸோ இது வந்து பி, இது வந்து கியூ, இது வந்து ஆர். ஸோ பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 11,7. கியூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 13.5,4. சியோட வேல்யூ 9.5,4. ஸோ இது ஒரு பெரிய கொஷின் தான். ஓகேவா, ஸோ இந்த வேல்யூஸ் எழுதிக்கிட்டு இப்போ இந்த வெர்டெக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த ஃபார்முலா அதான் எடுத்துக்க. இப்போ ஏ வேணும் அப்படின்னா இது ஆப்போசிட் இருக்கிறத மைனஸ் பண்ணிவிட்டு அதோடைய அட்ஜசன்ட் சைடு நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். ஸோ இதோடைய ஏவோட வெர்டெக்ஸோடைய கனெக்ஷன் ஏன்னா இந்த லைன், அதாவது ஏபி விஷயம், இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். இந்த ஆப்போசிட் பாயிண்ட்டை மைனஸ் பண்ணணும். அப்போ எனக்கு ஏ வேணும் அப்படின்னா ஏ ஆஃப் இது வந்து x1 y1 வச்சுக்கோங்களேன். ஏ ஆஃப் x1, y1 வேணும்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். அதாவது 11 + 9.5 இங்கே மைனஸ் பண்ணணும், மைனஸ் 13.5 கமா அதே மாதிரி y 7 + 4 -4, 7 + 4 -4. ஓகேவா, அப்போ என்ன வருது பாருங்க, இப்போ 0.5 நீங்கள் பாருங்க, இதை ஆட் பண்ணால் 20.5. 20.5ல் இது எவ்வளோ இருக்கு, 13.5. அப்போது 0.5 விட்டுருங்க, 0.5 மைனஸ் ஆகிடும். அப்போ இதை ஆட் பண்ணால் எவ்வளோ வருது 20. ஸோ 20ல் 13 போச்சு அப்படின்னா எவ்வளோ வரும் 7. இங்கே 4 கழிச்சுன்னா 7. அப்போ 7,7ன்றது இதோட வேல்யூ. அதேமாதிரி பி, இதை நம்ம x2, y2 எடுத்துக்கலாம். இப்போ x2, y2 அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட் ஆட் பண்ணணும். அது 11 + 13.5 ஆப்போசிட் யார் -9.5 கமா அதே மாதிரி 7 + 4 ஆப்போசிட் யார் -4. ஸோ இங்கே பாருங்க,
இந்த 5 போய் கேன்சல் ஆகிடுச்சுக்கோ. இதை ஆட் பண்ணோம்னா 24. 24ல் 9 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 24ல் 9 போச்சுன்னா சரி, இது பாருங்க, இது ஆட் பண்ணும்போது 24.5. அப்போ 24.5 மைனஸ் 9.5, இது 0 ஆகிடும். ஸோ 24ல் 10 போனது 14, அதோட ஒன்று கம்மியாக இருக்கு இல்லையா? இங்கே 9 இருக்கு. அப்போ எவ்வளோ வரும்? 15 இல்லைங்களா? ஆமாம் தானே? அப்போ அந்த பாயிண்ட் என்ன வருது உங்களுக்கு? 15 வருது. இங்கே அப்படியே கேன்சல் ஆகிட்டு 7 வரும். அடுத்து சி ஆஃப் x3, y3 போட்டுச்சு. சி ஆஃப் x3, y3 இதை சேம் இன்னும் போட்ட மாதிரியே தான். இதை வந்து ஆட் பண்ணணும். யார்? 13.5 ப்ளஸ் 9.5 மைனஸ் 11, 4 ப்ளஸ் 4 மைனஸ் 7. ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்க, உங்களுக்கு என்ன கிடைக்குது? இதில் பார்த்தீங்கன்னா 12, இது சிம்பிளை பண்ண வரும் 12. இங்கே 8ல் 7 போச்சுன்னா 1. ஸோ 12,1ன்றது ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? இது நம்ம ஏரியா போட்டுடலாம். இங்கே என்ன கொஸ்டின்னா, இந்த ரெண்டு ஏரியாவும் கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம ஏரியா போட்டுடலாமா? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி பெருசு எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ பெருசு எடுக்கும் எந்த பாயிண்ட் சார் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வரும்? எல்லாமே பாசிட்டிவ் இருக்குது இல்லையா? ஸோ எல்லாமே பாசிட்டிவ் இருக்குது. நம்ம அதை கிளாக் வைஸ் இல்லாமல் ஆன்டி கிளாக் வைஸ் இல்லாமல் ஒரு டவுட் வரும். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம ஏரியா நெகட்டிவ் வந்தாலே நம்ம பாசிட்டிவ் போட்டுடலாம். இருக்கிற மாதிரியே நீங்கள் எடுத்துக்கலாம். இருக்குன்னா 7, 7, 15, 7, 12, 1, 7, 7. இதை நீங்கள் போடும்போது என்ன வருது? 7 சார் 49 ப்ளஸ் 15 ப்ளஸ் 12 8 சார் என்ன வருங்க? 12 7 சார் 84 மைனஸ் இந்த சைடு போது 105 7 into 15 105, அது 84 ப்ளஸ் 7. ஸோ அப்போ 1/2 இன்ட்டு இந்த வேல்யூ என்ன வருது? 148 மைனஸ் 196. 1/2 இன்ட்டு மைனஸ் 48. நம்மளுக்கு தெரியும் இந்த சிம்பிள் என்னது? மாடுலஸ் வருமானா ஏரியா கேன் பி நெகட்டிவ், பாசிட்டிவ் எழுதிக்கிட்டு போட்டுக்கிறோம். நம்ம இதை கேன்சல் பண்ணால் 24 ஸ்கொயர் யூனிட். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்? அந்த ட்ரையாங்கிள் பிக்யூக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கலாமா? ஸோ ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR, அதே சேம் 1/2 இன்ட்டு 11 7 13.54 9.54 11 7. ஸோ 1/2 44 ப்ளஸ் 54 ப்ளஸ் 66.5 ஓகேவா? மைனஸ் இதை இன்ட்டு பண்ணும்போது 94.5 ப்ளஸ் 38 இங்கே ப்ளஸ் 44. ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 164.5 வருது ஆட் பண்ணும்போது, மைனஸ் 166.5. ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மைனஸ் 12 வரும். ஸோ அந்த மாடுலஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு ப்ளஸ் ஆகிடுது. ஓகேவா? அப்போ 6 ஸ்கொயர் யூனிட் வருது. இதை கேன்சல் பண்ணால் 6. ஸோ ரெண்டுக்குள்ளே என்ன சார் வித்தியாசம் கேட்டிருக்காங்க. இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் வந்துட்டுனா 6, ஏபிசி வந்து 24. அப்போ அதோட காட்டிலும் இது எத்தனை மடங்கு அதிகமாக இருக்கு? 6 4 24. அப்போது 4 டைம்ஸ் அதை நம்ம எழுதணும்.
hence area of triangle ABC equal to 4 times area of triangle PQR. இதுதான் ஆன்சரு. ஸோ அங்கே கேட்டது வந்துன்னா கம்பேர் த ஏரியா. அப்போ கம்பேர் பண்ணி காட்டணும். இதோட எத்தனை மடங்கு? 4 மடங்கு அதிகம். அதாவது பெரிய ட்ரையாங்கிள் வந்து சின்ன ட்ரையாங்கிள் போல் 4 டைம்ஸ். ஓகேவா? ஸோ 8 கொஷினுக்காக ஓவர்.